இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் லிம்ரா ஸ்டடி MBBS இன் பிலிப்பைன்ஸ். நீங்களும் டாக்டர் ஆகலாம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உயர் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் விவகாரத்தில் சர்ச்சை நீடிக்குது. உயர் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அந்த நோக்கத்திற்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. மத்திய அரசின் கைக்குள்ள அண்ணா பல்கலைக்கழகம் போக போகுது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக அரசு பின்பற்றக்கூடிய அந்த 69% இடஒதுக்கீட்டு கொள்கைக்கும் ஆபத்து வந்துடும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக துணைவேந்தர் சூரப்பாவை டிஸ்மிஸ் செய்யணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கிறாங்க. துணைவேந்தர் சூரப்பா நேற்று செய்தியாளர்களை சந்தித்து இதுவரைக்கும் இதுல என்னென்னலாம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, எந்த அடிப்படையில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினாரு, தமிழக அரசு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது குறித்தெல்லாம் இதுவரைக்கும் விளக்கமா அவர் சொன்னார். ஆனாலும் கூட இதுவரைக்கும் எந்த விதமான முடிவும் எட்டப்படாமலே இந்த சிக்கல் நீடிக்கிறது. அது குறித்து தான் இன்றைய நேர்பட பேச அமர்வில் விரிவாக பேச இருக்கிறோம். அதிமுக தரப்பிலிருந்து திரு ஜவஹர் அலி, திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டன் ரவீந்திரன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு ஸ்ரீனிவாசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து விருந்தினர்களுக்கும் வணக்கம். திரு ஜவஹர் அலி, என்ன நிலைப்பாடு இந்த விவகாரத்துல? ஜவஹர்லாலுடைய தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திமுக தரப்புல இருந்து பேசலாம். திரு ரவீந்திரன், என்ன காரணத்தினால உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணணும்ன்றீங்க? அவர் தான் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சு விளக்கம்லாம் கொடுத்தாரு. அதாவது கழக தலைவர் சொல்லி இருக்கிற ஒரு 5 விஷயங்கள் இதுல சரியா இருக்கா, அந்த அடிப்படையில தான் தலைவர் சொல்றாரு. முதல்ல தலைவர் சொல்றது என்னன்னா, 1500 கோடி நிதி திரட்டி கொள்ள முடியும் அப்படின்னு சூரப்பா சொல்றார். அப்படின்னா அது எப்படி முடியும்? மாணவர்களை, பெற்றோர்களை பாதிக்கக்கூடிய வகையில் கல்வி கட்டணத்தை உயர்த்தினால்தான் அது முடியும். இதுக்கு அவர் தலைவர் சொல்றது சரிதானா அப்படின்னு பார்க்கணும்னா, நீங்க 11.1 அதுல 4 நம்ம கெசட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கெசட்ல, since no existing fee regulation guidelines are to be applicable to such institution of eminence deemed to be universities, அவங்களுக்கு இப்ப இருக்கிற எந்த கல்வி கட்டணத்துக்கான சட்டமும் செல்லுபடியாகாது. அவங்களே தீர்மானிச்சுக்குவாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் இதுக்கு வரும்போது, IOE வரும்போது, எமினன்ஸா வரும்போது அவங்களுக்கு. அப்ப எங்க தலைவர் சொல்ற மாதிரி இது பெற்றோர்களை பாதிக்கும். 1. 2வது, எங்க தலைவர் இன்னொன்னு என்ன கேட்கிறாரு, 69% இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, the public institution of eminence shall implement the reservation policy in admission and recruitment in accordance with any act of parliament further being in force. பாராளுமன்ற சட்டத்திற்கு உட்பட்டு, மாநில சட்டத்திற்கு உட்பட்டு அல்ல. அப்ப பாராளுமன்றத்திற்கு உட்பட்டு என்ன நடக்கும்? 69% வாய்ப்பு இல்ல. எங்க தலைவர் சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டு சரியா இருக்கா இல்லையா? அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டி என்ன ஆயிரும் அப்படின்னா, எங்க தலைவர் சொன்ன மாதிரி the institution shall not use the word university. யூனிவர்சிட்டிங்கிற வேர்டே இருக்காது. அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படாது. அதுக்கு பதிலா அது எப்படி அழைக்கப்படும்? இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கெசட்ல வெளியிட்ட 17வது சட்ட திருத்தம் சொல்லுது. ரைட். சோ இப்ப எங்க கழக தலைவர் சொன்ன மாதிரி இன்னொன்னு, மாநில அரசோட சேர்ந்துதான் நான் பண்ணுனேன்னு அவர் சொல்றாரு. ஆனா எங்க தலைவர் என்ன கேட்கிறாரு, மாநில அரசு அதால் நியமிக்கப்பட்ட குழு அறிக்கை இன்னும் வந்திருக்கா, இந்த எமினன்ஸ் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நம்ம போலாமா, நமக்கு அதுக்கான நிதி ஆதாரம் இருக்குதா, இதையெல்லாம் நாங்க ஒரு குழு போட்டிருக்கோம் சொல்றாங்க. அந்த குழுவோட அறிக்கையே வரல. வராதப்போ அரசு எப்படி முடிவெடுத்தது? அப்ப இங்க என்ன நடக்குது? எங்க தலைவர் கேட்டிருக்கிற 5 கேள்விகளில் அடுத்த கேள்வி, இப்போ நீங்க அந்த அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, while
domestic students shall have to be elected through a transparent merit-based system which can be designed by the institution of eminence deemed to be university as per the guidelines of the parliament. அதாவது எங்க தலைவர் சொன்ன மாதிரி இந்த சட்டத்தினுடைய ஒட்டுமொத்த இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கண்ட்ரோல் நேரே மத்திய அரசுக்கு போயிருது. ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்தது யார், இந்த பல்கலைக்கழகத்தை இவ்வளவு தூரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டு மக்கள். அப்போ எங்களுக்கான ஒரு பல்கலைக்கழகம், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் படித்த எத்தனையோ பொறியியலாளர்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க பறந்து விரிந்து இருக்கிறார்கள் தமிழர்கள். ஆனால் இந்த பல்கலைக்கழகம் தனக்கான ஒரு அடையாளத்தை இழந்துவிடும் என்று சொன்னால் அது நிச்சயமாக கல்வியாளர்களை பாதிக்கும், வருங்காலத்தில் மாணவர்களை பாதிக்கும். அதோடு இல்ல, உயர் சிறப்பு அந்தஸ்து பெற்றா, அண்ணா பல்கலைக்கழகம் பெற்றா தமிழர்கள் யாருமே இங்க படிக்க முடியாதா? அப்படி ஏதாவது சிக்கல் வந்துருமா? அதுக்கு தான் நம்ம சொல்றோம். அந்த கரெக்ட், உங்க கேள்வி 100% நியாயமானது. அதுக்கும் இந்த கெசட்லயே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த அட்மிஷன் 4.4, 4.5, 4.6 இதுல அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனே நீட் பிளைண்ட் அட்மிஷன் ப்ராசஸ், நீட் பிளைண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் 1. ரெண்டாவது அவங்க சொல்றது மெரிட் பேஸ்ட் செலக்ஷன் 2வது. 3வது அவங்க என்ன சொல்றாங்க, இங்க 100 தமிழ் மாணவர்கள் படித்தால் 130 மாணவர்களை நீங்கள் வெளிநாட்டு மாணவர்களை நீங்க அட்மிட் பண்ணலாம். 30% in addition to the admission of our local students, அதாவது ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப என்னவாகுது, இந்த பல்கலைக்கழகத்தினுடைய 50% அதிகமான சீட்டுகள் அதாவது அட்மிஷன்ஸ் யாருக்கு போகுது, வெளிநாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு போவதற்கு இந்த யூனிவர்சிட்டி வழிவகுக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ இவங்க சொல்றாங்களே, இந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகமாக இருக்காது. இந்த அண்ணா பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகம் என்பது இன்றைக்கு நேற்றல்ல, 1794 இருந்து 1859 இந்தியாவிலேயே முதல் டெக்னாலஜிக்கல் பல்கலைக்கழகம் என்று பெயர் எடுத்தது, யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி. அடுத்த கட்டத்துக்கு தானே எடுத்துட்டு போறாங்க. இல்ல, அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன சொல்றேன் சார், தமிழ்நாட்டுக்கு பேரை ஆந்திர நாடுன்னு மாத்தினா ஒத்துப்பீங்களான்னு கேட்கறாங்க. நீங்க எதுக்கு அதை மாத்துறீங்க? இல்ல, உயர் சிறப்பு அந்தஸ்து கிடைக்கிறது மூலமா பாடத்திட்டங்களை அவங்களே இன்னும் மேம்படுத்திக்க முடியும். பேராசிரியர் மாணவர்கள் எண்ணிக்கையை குறைச்சு 10 மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியர்னு கொண்டு வர முடியும். நிறைய ஒப்பந்தங்கள் போட்டுக்க முடியும் தொழிற்சாலைகளோட, பெரிய தொழில் நிறுவனங்களோட. நிறைய நிதிகள் கிடைக்கும். இதெல்லாம் பாசிட்டிவா வரக்கூடிய விஷயங்களை ஏன் தடுக்கணும்னு கேக்குறாங்கல்ல. இல்ல, அதுதான் எங்க தலைவர் என்ன சொன்னாரு, ஐஓஇ அப்படிங்கறத வாங்குறது பிரச்சனை இல்ல, எங்களுடைய மக்களை பாதிக்கக்கூடிய அதாவது மக்களுக்கு இன்றைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு, அதே மாதிரி நிதி, அதே மாதிரி மாணவர்களுக்கான படிப்பிற்கான, எங்கள் மாணவர்களுக்கான அதிக அட்மிஷன், இதெல்லாம் தானே எங்க தலைவர் கேட்டிருக்காரு. நம்ம போக கூடாதுன்னு சொல்லல, நீ போ, எங்களை அழிக்காம போ. நாங்க உருவாக்கின எங்கள் பல்கலைக்கழகத்தில் எங்களை விட அதிகமாக வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பதற்கு உன் சட்டம் இடம் கொடுக்குமே. ஆனால் அது மட்டுமல்ல, அது ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிங்கிற அந்தஸ்துல இருந்து மாறி முழுக்க முழுக்க மத்திய அரசு கண்ட்ரோல் எடுக்கும். அப்ப இத்தனை வருஷமா காவி மயம் எல்லாம் ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறேன். காவி மயம் ஆயிடும் அப்படிலாம் ஏன் அச்சப்படணும்? ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? துணைவேந்தர் சூரப்பாவை டிஸ்மிஸ் பண்ணணும்னு ஏன் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறீங்க? சூரப்பா அதான் கரெக்ட். 1978 அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான சட்டம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த வைஸ் சான்சலர் என்ன சொல்றாங்க, 14 இது வச்சிருக்காங்க. 6வது பிரிவுல அந்த 78வது சட்டத்துல தெளிவா சொல்றாங்க, வித்தின் தி யூனிவர்சிட்டி நீ உனக்கு இருக்கிற டியூட்டிஸை நீ நிறைவேற்றிக்கலாம். இந்த யூனிவர்சிட்டியை பத்தி வெளியே எதுவாக இருந்தாலும், எக்ஸ்டர்னலா எது வந்தாலும், இன் எனி எமர்ஜென்சி, வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் த சான்சலர் ஆர் வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் த ப்ரோ சான்சலர். அது உங்களுக்கு தெரியும், சான்சலர்ங்கிற ஒரு நம்மளுடைய கவர்னர், ப்ரோ சான்சலர்ங்கிற ஒரு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். இது எக்ஸ் ஆபீசியோ கண்டிப்பா அது உள்ள வந்துடுறாங்க. இவங்க இல்லாம நீங்க பண்ணக்கூடாது. எந்த கம்யூனிகேஷன் இவர் எப்படி அனுப்புனாரு? அதுக்கு என்ன அவர் விளக்கம் கொடுக்கிறாருன்னா, தமிழகத்துல இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டுக்கு ஏதாவது பங்கு வந்துடுமோ அப்படின்னு அரசு தரப்புல அச்சப்படுறாங்க.
அதனால இதுக்கு இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்காம இருக்கிறாங்க. நீங்க இதுக்கு ஒப்புதல் எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு ஒப்புதல் கொடுத்தா அதை வச்சு நான் அடுத்த ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்ற அடிப்படையில ஒரு நல்ல எண்ணத்துல 2 பேருக்கும் பாலமா இருக்கணும். மத்திய அரசுக்கும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்கும் தமிழக அரசுக்கும் பாலமா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில செயல்பட்டதாக நேற்று அவர் செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. அவர் பதில் வரல, தமிழக அரசு தரப்புல இருந்து ஒரு உறுதியான பதில் வரல, அச்சப்படுறாங்க. எங்கேயாவது 69% இடஒதுக்கீடு வந்துடுச்சுன்னா அது அரசின் கொள்கை முடிவே பிரச்சனைக்குள்ளாதாயிருமேனு அச்சப்படுறாங்கனால நானே ஸ்டெப் எடுத்தேன்றார். அதுல என்ன தவறு இருக்க முடியும் சார்? நான் ஒண்ணு என்னன்னா, நீங்க ஸ்டெப் எடுத்தது நல்ல எண்ணமா இருக்கலாம், ஆனா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது துணைவேந்தர் பதவி. துணைவேந்தர் பதவி எப்படி இயங்கணும்னு இருக்கோ அதுக்குள்ள இருந்துதான் நீங்க இயங்க முடியும். நீங்க அந்த அளவுக்கு நல்ல மனுஷனா இருந்திருந்தால் உயர்கல்வி அமைச்சர் போய் பார்த்து, எங்க தூங்கிட்டு இருக்காதீங்க, எல்லா விஷயத்திலையும் தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே இதுலயும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு இல்லாம போயிடும் சொல்றாரு. நான் முதலமைச்சரை 6 முறை பார்த்தேன். அப்புறம் உயர் சிறப்பந்தஸ்து கொடுப்பதற்காக அதை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு, அந்த குழு அமைச்சர்கள் குழுவை 4-5 முறைக்கு மேல நான் பார்த்தேன். அவங்க கிட்ட நான் என்ன தகவல்லாம் கொடுத்தேனோ, எப்படிலாம் நிதி திரட்ட முடியும் அப்படின்னு நான் அவங்களுக்கு என்ன ப்ரப்போசல் கொடுத்தேனோ, என்ன அவங்களோட கலந்து ஆலோசனை நடத்தினேனோ அதைத்தான் நான் கடிதமா கொடுத்தேன், அதைத்தான் லெட்டர்ல எழுதுனேன்றார். அவர் எங்கேயும் நான் தமிழக அரசோட முரண்பட்டு நின்னதாக அவர் எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்லை. இல்ல, நான் தமிழக அரசோட அவர் முரண்படுறதுங்கிறது வேற விஷயம். இப்ப நம்ம என்னன்னா, நம்ம கேட்டிருக்க இத்தனைக்கும் அந்த சட்டத்துல இடம் இல்ல சார். கெசட்ல அவங்க வெளியிட்டு இருக்கிற சட்டத்துல இடம் இல்ல. அப்புறம் நீங்க போய் பேசுனதுனால அங்க நடந்துற போதா? ஒரு அரசு, ஒரு ஜனநாயக அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செய்ய முடியாததை ஒரு வீசி தான் செய்துவிட முடியும் என்று நினைக்கிறார் என்று சொன்னால், மத்திய அரசில் இவருக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், மத்திய அரசில் இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது என்று சொன்னால், ஆல்ரெடி திஸ் மேன் ஹஸ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்ட். அதான் எங்க தலைவர் சொல்றாரு. இவரால போய் ஒரு அரசாங்கம், ஒரு தமிழ்நாட்டு அரசாங்கம் செய்ய முடியாததை என்னால் ஒரு கடிதத்தால் சாதிக்க முடியும் என்று சொன்னால், மத்திய அரசிடம் இவருக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்கு, இவரால் அழுத்தம் கொடுக்க முடியுது, இவரால இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக டெபினட்டா எங்க தலைவர் சொல்ற மாதிரி மத்திய அரசினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவருக்குள்ள இருக்கு. அப்ப இவர் காவிமயமாக்குறது தான் இதை பாடுபடுத்துறாரு. இதுல என்ன தப்பு? ஓகே, திரு ஸ்ரீனிவாசன் பதில் சொல்லுங்க. காவிமயமாக்குறதுக்கு, அண்ணா பல்கலைக்கழகத்தை காவிமயமாக்குறதுக்கு மத்திய அரசு கண்ட்ரோல்ல கொண்டு போய் சேர்ப்பதற்கு பிரயத்தனப்படுறார் திரு சூரப்பான்கிற குற்றச்சாட்டுக்கு பதில். காவிமயமாகிறதுனா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலைங்க. நீங்க ஒரு காலத்தில் ஏதோ இந்துத்துவ பாடத்திட்டத்தில் வந்தால் தான் காவிமயம்னு சொன்னாங்க. இப்போ எது எல்லாமே காவிமயம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நம்ம பேராசிரியருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு மாநில அரசின் பல்கலைக்கழகத்தை ஏதோ தார வார்ப்பது போன்ற அது மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இதில் இடமே இல்லை. இப்போ உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற திருவாரூர் பல்கலைக்கழகம் மத்திய அரசு பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் மத்திய அரசு, காந்திகிராம் பல்கலைக்கழகம் மத்திய அரசாங்கத்தினுடைய டீம் டு யூனிவர்சிட்டி தான். இதுக்கெல்லாம் சான்சலரே, துணை ஜனாதிபதி தான் சான்சலராக இருப்பாங்க. மாநில அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு தமிழக ஆளுநர் தான் சான்சலராக இருப்பார், வேந்தராக இருப்பார். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு யார் சான்சலரு? வைஸ் பிரசிடென்ட் இல்லை, நம்ம தமிழ்நாடு கவர்னர் தான். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நியமித்த ஒரு கவர்னர் இருக்கலாம், இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆட்சி நியமிக்கிற கவர்னர் வரலாம். ஆனாலும் தமிழக அரசின் ஆளுநர் தானே சான்சலர். இது எப்படி மத்திய அரசாங்கத்திற்கு மாறும்? இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லி இது மத்திய அரசாங்கத்துக்கு மாத்திருவாங்கன்னு சொன்னா, அப்ப சான்சலர் வைஸ் பிரசிடென்ட் வந்துடுறாரா? துணை ஜனாதிபதி சான்சலரா வர போறாரா? இந்த கேள்விக்கு கான்ஸ்டன்ட் என்ன பதில் சொல்லுவாரு? அப்போ நீங்க தமிழக மக்களை திட்டமிட்டே திசை திருப்புகிறீர்களுங்க. நீங்க சூரப்பா அவர்கள் நியமனம் செய்த போதே இவரை எப்படி நியமனம் பண்ணலாம், இந்த நியமனமே தவறு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கேள்வி எழுப்பினார்களோ அதே அரசியல் சக்திகள், அதே அரசியல் கட்சிகள் இன்றைக்கு இந்த விஷயத்திலையும் பேசுறாங்க. இப்போ நான் ஒரு நடைபெற்ற ஒரு சம்பவம் சொல்றேன். சில மாதங்களுக்கு முன்பாக மத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு பெரிய ஃபண்டை இந்தியாவின் பல பல்கலைக்கழகங்கள் ஷேர் பண்ணிக்கணும், பங்களித்து செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணாங்க. அதில் பெரும்பான்மையான நிதி என்பது பிட்ஸ் பிளானிக்காக மத்திய அரசாங்கத்தினால ஒதுக்கப்பட்டது. அப்போது இப்போ நீங்கள் குற்றம் சொல்கிற இதே துணைவேந்தர் சூரப்பா அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு, குறிப்பாக அந்த துறைக்கு இது தவறான முடிவு என்று சொல்லி அந்த துறை அதிகாரிகளுக்கு கடுமையான வார்த்தைகளில் கண்டனம் போட்டிருக்கார். இதில் தமிழ்நாடு ஒதுக்கப்பட்டிருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பல நல்ல விஷயங்கள் இதில் கவனத்தில் எடுக்க தவறி இருக்கிறீங்க என்றெல்லாம் கூட அவர் கடிதம் எழுதியிருப்பதாக எனக்கு உள்வட்டார செய்திகள் இருக்கு. இது உண்மையா இல்லையான்னு சொன்னால் நீங்கள் ஆர்டிஐயில் கேட்டு கூட இந்த உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
அப்போ தமிழ்நாடு வளரணும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் வந்து உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகமாகணும். அது மத்திய அரசாங்கத்திலே கூட சில அதிகாரிகள் ஏதோ தவறாக ஒரு சில முடிவு எடுக்கிறாருன்னு சொன்னா அதையுமே கூட நீங்க கவனத்தில் கொண்டு போய் சுட்டி காட்டணும் என்ற எண்ணம் உள்ளவர் சூரப்பா. அவரை நீங்க வந்து துணைவேந்தர் ரொம்ப பெரிய முடிவு தலைவர் நீங்க சொல்றது ரொம்ப பெரிய கல்வியாளர்கள் தமிழக வளர்ச்சிக்கு உதவுவதெல்லாம் நீங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா யாரை டிஸ்மிஸ் இல்ல நீங்க அதான் நீங்க சொல்றது ரொம்ப பெரிய நேத்து வரைக்கும் ரொம்ப பெரிய முடிவு எடுக்க போறாங்க. எடப்பாடியை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொன்னாரு. இல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தை உயர் சிறப்பு அந்தஸ்து கொண்ட நிறுவனமாக மாற்றுவதுங்கிறது சாதாரண முடிவு இல்ல, ரொம்ப பெரிய முடிவுனா ஒரு அமிக்கபிள் சொல்யூஷனுக்கு தானே வரணும். அதுக்கு அதை குறித்து ஆராய்வதற்காக தமிழக அரசு 5 அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழுவை போட்டிருக்கு. இல்லைங்க, அவங்க என்ன இதுவரைக்கும் அதுல ரிப்போர்ட் என்ன கொடுத்திருக்காங்க, அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கிறது தெரியல. அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தை 2ஆக பிரிப்பது குறித்த முடிவு ஆளுநர்கிட்ட இன்னும் அப்படியே இருக்கு. அதுல என்ன முடிவுன்றது இன்னும் தெரியல. அப்போ அரசாங்கம் ஒண்ணுமே பண்ணாம இல்ல, பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் என்ன ஒரு தெளிவான முடிவு வந்த பிறகுதான் என்ன பிரச்சனைனா, இவர் வந்து நேரடியாக மத்திய அரசு கிட்ட இருக்கக்கூடிய துறைகள்கிட்ட இவர் வந்து தொடர்பு வச்சுக்கிறாரு. அரசு நிலைப்பாடை, தமிழக அரசு நிலைப்பாடை தெரியாம இவர் பண்றாருன்னா அப்போ ஒரு பேரல் சிஎம்மா இவர் வந்து ஆக்ட் பண்றாரா அப்படின்னு திரு ஸ்டாலின் கேள்வி கேட்கிறாரு. ஒரு இணை முதல்வராக இவர் வந்து ஆக்ட் பண்றாரா, முதலமைச்சரை மீறி செயல்படுறாரா, இல்ல முதலமைச்சர் சொல்லி செயல்படுறாங்களா, 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னா அவங்க சந்தேகத்தை எழுப்புறாங்க. இல்லைங்க, அப்படிப்பட்ட சந்தேகத்தை செயற்கையாக திட்டமிட்டு திமுக தலைவர் எழுப்புறாருங்க. இவர் இன்னொரு முதலமைச்சரான்னு கேட்டா தான் தமிழக முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி அவர்களுக்கு கோபம் வரும், அதனால நடவடிக்கை எடுக்க வைக்கலாம், நாம ஒரு 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 கொளுத்தி போட்டு போயிடலான்ற அணுகுமுறையில் திமுக செயல்படுகிறது. இது சரியில்லைன்னு சொல்றேன் நான். இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்பது முழுக்க முழுக்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது, ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் சம்பந்தப்பட்டது, அதனுடைய உள்கட்டமைப்பு சம்பந்தப்பட்டது. இது நிர்வாகம் சம்பந்தப்பட்டதல்ல, இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டது அல்ல. இன்னைக்கும் கூட அண்ணா பல்கலைக்கழகம் என்ற ஒரு அமைப்பே இருக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சா ஒரு சட்டமன்ற தீர்மானத்தின் மூலமா அந்த பல்கலைக்கழகத்தையே கலைக்கலாம். அந்த அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இல்ல அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரியான பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் வர வேண்டும் என்று தமிழக அரசாங்கம் நினைத்தால் கூட இதே மாதிரியான பல்கலைக்கழகத்தை, தரம் வாய்ந்த பல்கலைக்கழகத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கலாம். எல்லா அதிகாரமும் மாநில அரசாங்கத்திடம் தாங்க இருக்கு. இது வந்து நிதி தான். இப்ப 1500 கோடி ரூபாய் நிதி வந்து மாணவர்கள் கல்வி கட்டணத்தை கூட்டி வரும். இது வந்து ரொம்ப சாதாரணமான சிந்தனைங்க. இன்னைக்கு வந்து உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள், ஆராய்ச்சிக்குன்னு பணத்தை அள்ளி கொட்டுகிற சர்வதேச நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருந்தா நீங்க அவங்ககிட்ட இருந்தா நம்ம பணம் வாங்க முடியும். பல பல்கலைக்கழகங்களோட நம்ம மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU கையெழுத்து போட முடியும். நீங்க ஐஐடி சென்னையில மத்திய அரசாங்கம் தரக்கூடிய நிதி அளவிற்கு ஐஐடி படித்த பல அலுமினின்னு சொல்றோம்ல, முன்னாள் மாணவர்கள் கொடுக்கிற நிதி இருக்கு. அப்ப இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் நிதி ஆதாரமே தவிர ஃபீஸை கூட்டுறதுனால நிதி ஆதாரத்தை 1500 கோடி கூட்ட முடியும்னு அப்படி அதை நேரோ டவுன் பண்றதுங்கிறதே சரியில்லைங்க. ஒரு துணைவேந்தர் எதை செய்தால் அத்துணை பேரும் பாராட்ட வேண்டுமோ, இதே சூரப்பா இதை கர்நாடகாவில் பண்ணியிருந்தாருன்னா, ஆந்திராவில் இதை பண்ணியிருந்தாருன்னா ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் அவரை பாராட்டி இருப்பாங்க, அவரை கொண்டாடி இருப்பாங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய எதிர்மறை அரசியல், ஒரு நல்லது செய்த துணைவேந்தரை இவ்வளவு தூரம் நாம ஊடகங்களை விமர்சிப்பது என்பதே தேவையற்றது என்று தான் நினைக்கிறேன். கடந்த கால அவருடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலான விமர்சனங்கள் தான் அவர் மேல முன்வைக்கப்படுது. அது ஸ்டேட் பாலிசி இல்ல. கடந்த கால துணைவேந்தரின் செயல்பாடுகள் அடிப்படையில தான் அவர் மீதான விமர்சனங்கள். அவரு பொறியியல் இடஒதுக்கீட்டை பத்தி பேசியிருக்கீங்க, திமுக தரப்புல இடஒதுக்கீட்டை பத்தி பேசியிருக்கிறீங்க. 69% இடஒதுக்கீடு பாதிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, இதற்கெல்லாம் நீங்க ஆதாரம் கொடுக்கணும்னா இல்லையா? இடஒதுக்கீடு என்ன, அதை நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. அருணன்ட்ட கேக்குற, அதை நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. இப்போ மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுல இந்த நிறுவனம் வந்துருச்சு அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டுக்கு வருமான உச்சவரம்பு கிடையாது. அது பிற்படுத்தப்பட்டோருக்கோ, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கோ, பட்டியலினத்துக்கு யாருக்குமே வருமான உச்சவரம்புங்கிறது கிடையாது. ஆனா நீங்க மத்திய அரசு ஒதுக்கீட்டின் கீழ் நீங்க வந்து அதுல இடஒதுக்கீடு அமலாகிற போது வருமான உச்சவரம்பு இருக்கு. அந்த சிக்கல் வந்துடுமோ அப்படின்னு அவங்க அச்சப்படுறாங்க. அதுக்கான கிளாரிபிகேஷன்ஸை லெட்டர்ல கேட்கறாங்க, எழுத்துப்பூர்வமாக கேட்கறாங்க. அவ்வளவுதானே. அது கேட்க கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல. ஒரு விஷயம் அச்சப்படுறதுக்கு எல்லாருக்குமே தார்மீக உரிமை இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, துணைவேந்தருடைய கடந்த கால செயல்பாடுகள் இருக்குல்ல, ஒரு பொறியியல் கல்லூரி, அதுல தத்துவவியல் பாடம் உள்ள கொண்டு வரப்படுது, பகவத்கீதையும் சமஸ்கிருதமும் பாடமாக சேர்க்கப்படுது. அப்புறம் முதல்ல அது கட்டாயம்ன்றாங்க, அப்புறம் எதிர்ப்புகள் வந்த பிறகு அது விருப்ப பாடம் அப்படின்னு சொல்லப்படுது.
அப்புறம் பொறியியல் படிப்புல அரியர் பாடங்களுக்கான தேர்ச்சி குறித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்த பிறகு இவரே ஏஐசிடிக்கு கடிதம் எழுதுறாரு. அது சர்ச்சையாகுது. அப்போ ஒரு துணைவேந்தர் எப்படி கடந்த காலத்துல அவருடைய செயல்பாடுகளை கட்டமைச்சுக்கிறாருங்கிறத பொறுத்து தானே அரசோட இணைந்து செயல்பட வேண்டியவர் தன்னிச்சையாக செயல்படுறாரா, தனி ரூட்ல பயணம் போறாராங்கன்றதான் கேள்வி. இல்ல, இதுக்கு நீங்க மாநில அரசாங்கம் தாங்க பதில் சொல்லணும். நீங்க மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரோ அல்லது குறிப்பிட்ட துறையினுடைய அதிகாரிகளோ யாருமே இது மாதிரி கமெண்ட் சொல்லலை. இதெல்லாம் ஊடகங்கள்ல நாம சர்ச்சையாக விவாதிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் மாநில அரசாங்கம் as long as the state government is அவர் மேல ஒரு ப்ளஷர் இருந்தால் தான் அவர் கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னால் இயற்கையாகவே என்ன நடக்கும், உயர் பதவியில் இருக்கிறவங்க ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு தான் போவாங்க. அது மாதிரி சூழல் அசம்பாவிதம் இதுவரைக்கும் உருவாகவில்லை. நல்லெண்ணத்துடன் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசாங்கம் சூரப்பா அவர்களுடைய பணியும் சேவையும் தேவை என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறது. நீங்க செயற்கையா திமுக ஒரு செயற்கை கட்டெடுத்து விட்டு இடஒதுக்கீடு இருக்குமான்னு அவர் கிளாரிஃபை பண்ணாரான்னா, கார்த்திகை நான் ஒரு எதிர்கேள்வி கேட்கிறேன், வம்புக்கே கூட கேட்கிறேன்னு வச்சுங்களேன். கார்த்திகை, நீங்கள் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் என்று எழுதி கொடுப்பீர்களான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்வியே தப்பு தானே. அப்போ நிர்வாகம் பழக்க வழக்கங்கள் வேற, மாணவர் சேர்க்கை சம்பந்தப்பட்டது அல்ல, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இத நீங்க இல்லங்க ஒப்புமைப்படுத்துறதே ரொம்ப. ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுக்கு கார்த்திகேயன் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க சார். நான் பேசுனதுக்கு அப்புறம் கேள்வி கேளுங்க. நீங்க நான் பேசி முடிக்கிறேன். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க கான்ஸ்டன்டைன் பேசுறப்ப குறுக்கிடவே இல்லை ஒரு செகண்ட் கூட. நான் பேசுறப்ப தொடர்ந்து குறுக்கிட்டு கொண்டே இருக்கிறீங்க. அப்போ நீங்க இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டது இல்லைன்னு சொல்லியாச்சு, இது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது இல்லைன்னு சொல்லியாச்சு. இது ஆராய்ச்சிங்க, இன்னோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது மாதிரி இந்தியாவில் அத்தனை மாநிலங்களிலும் கூட இது மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாகத்தான் செய்யும். அவையெல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்ற அர்த்தம் இல்லைங்க. ஆராய்ச்சிக்கு இவ்வளவு அதிகமான பணம் வர வாய்ப்பு இருக்கிறது என்று சூரப்பா அவர்கள் ஒரு முயற்சி செய்திருக்கிறார். அதை நம்ம பாராட்டத்தான் வேண்டும். அல்லது அதுல இன்னும் கொஞ்சம் சரியாக செய்யலாம், ஏதாவது கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணலாம்னு சொன்னா மாநில அரசாங்கம் துணைவேந்தரை அறிவுறுத்தலாம், இந்த மாதிரி செயல்படலாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தலாம். அந்த அறிவுரையை அவர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மாநில அரசாங்கம் சொன்னா அவர் கேட்டுக்கத்தான் வேணும். அந்த அணுகுமுறையில தனிமனித பழக்க வழக்கமோ அரசுக்கோ துணைவேந்தருக்கோ இல்ல மத்திய அரசுக்குமான அந்த உறவோ அது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. என்னுடைய கேரக்டர் இன்னைக்கு இப்படி இருக்கலாம், நாளைக்கு வேறு மாதிரி மாறலாம், அது வேற. அது என்னையோ இல்ல குடும்பத்தையோ வேற ஏதோ சமூகத்துல ஒரு குறைந்தபட்ச பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா நீங்க ஒரு பல்கலைக்கழகத்துடைய கொள்கை முடிவுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. நீங்க 69% இடஒதுக்கீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு, அதற்கு பிறகான போராட்டங்கள், அதற்கான முன்னெடுப்புகள், இதெல்லாம் அவ்வளவு எளிதா நீங்க கடந்து போக முடியாது. அந்த அச்சம் கொண்டு வந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடாதுன்னு எங்க நீங்க சொல்ல முடியும்? அதற்காக அவர் எடுத்த முன்னெடுப்புகள், அதற்காக அவங்க சந்தித்த பிரச்சனைகள், அரசியல் ரீதியாக அவங்க கொடுத்த அழுத்தங்கள், இதெல்லாத்தையும் நம்ம அப்படி எளிதா நீங்க கடந்து போக முடியாதுல்ல. அந்த உத்தரவாதத்தை எழுத்துப்பூர்வமா கேட்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? எழுத்துப்பூர்வமா கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? துணைவேந்தர் சொல்லியிருக்கிறாரு சார், இதற்கும் இடஒதுக்கீடுக்கும் சம்பந்தம் இல்ல, எந்த வகையிலும் பாதிக்காது, நான் மத்திய அரசாங்கத்துக்கு இதை எழுதியே கேட்டிருக்கேன்னு சொல்றாரு. அவர் எழுதின கடிதத்துல 69% இல்லன்றாங்க. நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. இல்ல அதுல 69% இல்லன்றாங்க. இடஒதுக்கீடுன்றது இருக்கு, ஆனா 69% இல்ல. அது மாறலாம். மத்திய அரசு இடஒதுக்கீட்டுக்கு ஏற்ற மாதிரி நெகிழ்வோடு அது மாறுவதற்கான அச்சம் வாய்ப்பு இருக்குன்னு அச்சப்படுறாங்க. இல்ல சார், ஸ்டேட் பாலிசி ஆஃப் ரிசர்வேஷன், அதான் மாநில அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவிலான இடஒதுக்கீடு எத்தனை சதவீதமோ அது தொடரும். ஸ்டேட் பாலிசின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மாநில அரசாங்கம் நீங்க ஏன் குறைக்கும் நினைக்கிறீங்க? மாநில அரசாங்கம் 75% ரிசர்வேஷன் மாத்தினாங்கன்னு வச்சுங்க, சட்டத்திற்கு உட்பட்டு அந்த 75% தொடரும்ல. நீங்க 69 மாத்திட்டீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டை 75% ரிசர்வேஷன் வருது. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி 69 தானே இருக்கும். அந்த 69 வார்த்தை ஏன் போடணும்னு கேக்குறேன். மாநில அரசாங்கம் என்ன முடிவு செய்கிறதோ அது தொடரும் சார். பெர்சன்டேஜ் பத்தி பிரச்சனை இல்லடா. திரு அருணாண்ட போன திரு ரவீந்திரன் சுருக்கமா முடிங்க. ஒரே ஒண்ணுதான், இந்த ரிசர்வேஷன் பாலிசின்னு அவங்க சொல்லி இருக்காங்க. The public institution of eminence shall implement the reservation policy in admissions and recruitment in accordance with any act of parliament ன்னு போட்டுருக்காங்கல்ல. any act of state ன்னு போட்டு போயிட வேண்டியதானே? நாங்க கேள்வியே கேட்க மாட்டோமா? இதான சார் கெசட். தாக்கூர் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம செக்ரட்டரி டு MHRD,
அவர் கையெழுத்து போட்டு அனுப்புன கெசட். அதுல என்ன சொல்லுது? இந்த ரிசர்வேஷன் பாலிசி அட்மிஷன்லயோ ரெக்ரூட்மெண்ட்லயோ வித் எனி ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலா எனி ஆக்ட் ஆஃப் கன்சர்ன்ட் ஸ்டேட். அப்ப அண்ணன் கேக்குறாரு பாருங்க, ஒரு வருத்தம் வருதுல, நம்ம 75% ஆக்கிட்டோம்னா அது 69 இருக்கானு, நம்ம 100 ஆக்கினா கூட 100 ஆயிரும்ல. சரி, ஓகே. திரு அருணன், நான் அடுத்த சுற்றுல நான் அவர்கிட்ட பதில் வாங்குறேன். திரு அருணன், தேவையற்ற அச்சமா இடஒதுக்கீடு போயிடும், மத்திய அரசின் கைக்குள்ள போயிடும், காவிமயமாயிடும் அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு தேவையற்ற சர்ச்சையை கிளப்புறீங்க அப்படின்னு திரு ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு வைக்கிறார். இல்ல, இப்ப அருமை நண்பர் சீனிவாசன் என்னங்க இந்த இடஒதுக்கீடுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆதாரம்னு கேட்டார். அதற்கு முன்பே நண்பர் கான்ஃபைட்டில் ஆதாரத்தை கொண்டாந்து வாய்ச்சார். அதுல தெளிவா இருக்கு. ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்னு நாடாளுமன்ற சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த சிறப்பு அந்தஸ்து பல்கலைக்கழகம், சரியா சொல்ல போனா பல்கலைக்கழக வார்த்தை கூட இல்ல, சிறப்பு அந்தஸ்து நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ், அந்த நிறுவனத்துக்கு இருக்கும். அது நாடாளுமன்ற சட்டத்தை தான் இடஒதுக்கீடு பற்றியதை அமுல்படுத்தும். தெளிவா இருக்கா இல்லையா? அப்படின்னா என்ன ஆகும்? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாடாளுமன்றம் என்ன சொல்லுது? 27% தான் சொல்லுது. அப்ப அதுதானே இங்க 50% இருக்கு பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50% அல்லவா? அதுலயும் 20-30 என்று இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டா அதற்கு பதில் சொல்லாம அப்படிலாம் எழுத்துப்பூர்வமாக தர முடியாது என்று நண்பர் சீனிவாசனே இங்க தீர்ப்பு சொல்றாரு. அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே இந்த விவாதத்துக்கு பிறகு அச்சம் அதிகமாகும். கண்டிப்பாக இந்த சிறப்பு அந்தஸ்து என்று அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தந்தால் முதல் பலி இந்த 69% இடஒதுக்கீடு தான், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பார் அவங்களுக்கு பொறுத்தவரை இந்துக்களே இல்லையா? இந்துக்கள் ரொம்ப பேசக்கூடிய கட்சி பாஜக. ஆனால் எவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றாரு, தெளிவா வாசிக்கிறாரா இல்லையா? ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற சட்டம், நாடாளுமன்ற சட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% தானே. என்னங்க அநியாயமா இருக்கு? எப்படிங்க பட்டப்பகல் வெளிச்சம் போல தெரிகிற ஒரு உண்மையை கூட மறைச்சு பேசுறீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நிதியை பற்றி எனக்கு ஒண்ணும் புரியல. எவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றாரு, பழைய மாணவர்கள் நிதி தருவாங்க, அப்புறம் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வரும்னு. ஆனா அந்த கடிதத்துல மதிப்புக்குரிய துணைவேந்தர் என்ன சொல்றாரு? தெளிவா சொல்றாரு, கட்டணத்தின் மூலமாகவும் மாணவனிருந்து வசூலிக்கப்படும் கட்டணம் உள்ளிட்ட வேறு சிலதையும் குறிப்பிட்டிருக்காரு, நான் மறுக்கல. அதன் மூலமாகவும் வசூல் பண்ணி இந்த மத்திய அரசு கேட்கிற 570 கோடி ரூபாய எங்களால மாநில அரசு நிதி இல்லாமலே, அப்படி ஒரு வாக்கியத்தை போட்டிருக்காரு, இல்லாமலே ஆண்டுக்கு ரூபாய் 314 கோடியை எங்களால் செலுத்த முடியும். ஆகவே சிறப்பு அந்தஸ்து தருகன்னு கடிதம் எழுதுறாரு. இப்ப பிரச்சனை இது மாநில அரசுக்கு தெரியுமா தெரியாதான்னு வந்துருச்சு. அதுக்கு என்ன விளக்கம் சொன்னதா இப்ப உங்க தொலைக்காட்சியிலே போட்டுட்டு இருக்கீங்க. நான் அரசாங்கத்திடம் என்ன சொன்னேனோ அதைத்தான் கடிதம் மூலமாக அங்கே கல்வி அமைச்சகத்துக்கு தெரிவிச்சேங்கிறாரு. எங்க ஒரு மாநில அரசாங்கத்துக்கிட்ட சொன்னதை இவர் எப்படி அங்க போய் தெரிவிக்கலாம்? எனக்கு புரியலங்க. இல்ல, அவங்க அவருடைய பதவி காலம் முடிய போது அதுக்கு முன்பாக இந்த யூனிவர்சிட்டியை அடுத்த தரத்திற்கு உயர்த்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறதாக அவர் நினைக்கிறாரு. நிதிதான் பிரச்சனை, மத்திய அரசும் நிதி தரல, மாநில அரசும் நிதி குறித்து எந்த விதமான உத்தரவாதம் அளிக்காத போது கவலைப்பட வேண்டாம், நாங்களே திரட்டிக் கொள்கிறோங்கிறதையும் அடுத்த ஸ்டெப்புக்கும் அவர் வராரு. அப்போ ஒரு துணைவேந்தர் இவ்வளவு பாசிட்டிவா முயற்சிகள் எல்லாம் பண்றாரு அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். விமர்சனம் பண்றது சரியானு கேட்கிறாரு திரு ஸ்ரீனிவாசன். பதவிக்காலம் முடிவதற்குள்ளேயே ஒரு அநீதியை இழைக்க பார்க்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு. நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு இன்னும் சொல்ல இருக்குது. அப்பனா தன் பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே அண்ணா பல்கலைக்கழகத்தை தூக்கி கொடுத்து 69% இடஒதுக்கீட காலி பண்ணி மாணவர்களுடைய கட்டணத்தை அதிகப்படுத்துவதற்கான வேலையை செஞ்சுட்டு போக பாக்குறாங்க. இதெல்லாம் மாநில அரசு, அவருக்கு தனிப்பட்ட கருத்து கூட இருக்கலாங்க, நான் அதை மறுக்கல அல்லது மதிக்க கூட செய்யறேன். ஆனால் இவராக தன்னிச்சையாக எப்படிங்க இந்த கருத்துக்களை மத்திய அரசுக்கு தெரிவிக்கலாம்? இதுல மாநில அரசினுடைய அதிகாரம் அடிபடுது. தயவு செய்து இந்த ஜவஹர் அலி அவர்கள் அதை சொல்லணும். எப்படி உங்களுக்கு தெரியாமல் பாட்டு கடிதம் எழுதுறாரு இந்த மாதிரி விஷயத்த? என்ன ஒரு வாக்கியம் இருக்கு தெரியுமா? மாநில அரசு நிதி தராமலேயே என்னால் சமாளிக்க முடியும் இந்த பல்கலைக்கழகத்தான் எழுதுறதுக்கு என்ன அதிகாரம் தரப்பட்டிருக்கு இவருக்கு? ஆகவேதான் பிரச்சனை எழுதுறது. தயவு செய்து இப்ப பாருங்க, காவி மயம்ங்கிற ஒரு பிரச்சனை, இதுவே காவி மயம் தாங்கிறேன். எது 69% இடஒதுக்கீடு ஒழித்து கட்டுவதே காவி மயம் தான்.
காரணம், அன்றைய தினம் மண்டல் குழு பரிந்துரையை மதிப்புக்குரிய பிரதமர் VP சிங் அமுல்படுத்திய பொழுது அன்றைக்கு பாஜகவினுடைய குறிப்பீடமாகிய RSS டெல்லியிலே தன்னுடைய மாணவர் பிரிவை தனக்கு சார்ந்த மாணவர்களை தூண்டிவிட்டு எவ்வளவு கலவரம் செய்தது, பிறகு பாஜக அந்த அரசை எப்படி கவிழ்த்தியது என்பது வரலாறு. ஆகவேதான் நமக்கு சந்தேகம். காவிரி என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சமூக நீதியை குழி தோண்டி புதைப்பது என்ற அர்த்தம். அது இதுல வருதா இல்லையா? ஓகே, ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம் அருணன். இடைவேளைக்கு பிறகு நான் மற்ற விருந்தினர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடங்கும். திரு ஜவஹர் அலி, மத்திய அரசின் கைகளுக்குள்ள போயிடும் அண்ணா பல்கலைக்கழகம், தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த 69% இடஒதுக்கீடு பறிபோயிடும் அப்படின்னா எதிர்கட்சிகள் அச்சப்படுறாங்கல்ல, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அரசு நிலைப்பாடு என்ன இதுல? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 246 படி, அதாவது பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்கும் கலைக்கவும் ஒழுங்குபடுத்தவும் மாநில அரசாங்கத்துக்கு தான் முழு உரிமை உண்டு. பல்கலைக்கழகங்களை நிர்வாகம் செய்யும் முழு அதிகாரம் மாநில அரசாங்கம் இருக்கும் பொழுது ஒரு துணைவேந்தர் தன்னிச்சையாக ஒரு கடிதத்தை எழுதியிருப்பது ஒரு தவறான முன்னுதாரணமாக நாங்க பார்க்கிறோம். குறிப்பா தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்பதை IOE கூடாது என்பதுதான் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு. ஏன்னா நாம போராடி பெற்ற 69% இடஒதுக்கீட்டுக்கு இது ஏதோ பந்தகம் வச்சிடுமோங்கிற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அதற்காக ஒரு 5 அமைச்சர்கள் கொண்ட ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கொள்கை முடிவு எடுப்பதற்காக அதற்கு அவர்களுடைய அறிக்கை கேட்டபோது அவர்களுடைய அறிக்கை இன்னும் தமிழக அரசுக்கு இன்னும் கிடைக்கல. அதுக்குள்ள மத்திய அரசாங்கத்துக்கும் நாம ஒரு கடிதத்தை எழுதியிருக்கோம் தமிழக அரசு சார்பில். என்னன்னா இதுல நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க இனிமிருந்து கூடாது, 69% இடஒதுக்கீட்டில உங்களுடைய நிலைப்பாடு என்ன, இதனால் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுமா என்கின்ற ஒரு பல வினாக்களை எழுப்பி மத்திய அரசாங்கத்திடமிருந்து நாம ஒரு கடிதம் எழுதியிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் மத்திய அரசாங்கம் நமக்கு அதற்கு சரியான பதில் கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய துணைவேந்தர் அவர்கள் பொதுவா இணைவேந்தராக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சரை கலந்தாலோசிக்கலாம ஒரு சிண்டிகேட்டை கூட்டாம இவரே ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவு எடுத்தது. இது சூரப்பா அவர் வீரப்பா போன்று ஒரு நிலையை எடுக்கிறாரு என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஓகே, இப்ப நேற்று மதியம் 12:30 மணிக்கு அவர் செய்தியாளரை சந்திக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்கள் செய்தியாளர்கிட்ட பேசுறாரு. செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்றாரு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30 மணி நேரத்தை கடந்துட்டோம். இதுவரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட இருந்தோ செயலாளர்கிட்ட இருந்தோ எந்த விதமான விளக்கமோ செய்தியாளர் சந்திப்போ எதுவுமே இல்லையே. நான் முதலமைச்சர் 6 முறை பார்த்தேன் இது சம்பந்தமா அப்படின்னு திரு சூரப்பா நேற்று சொன்னாரு. இதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் குழுவை 4-5 முறை நான் பார்த்தேன். அவங்க கிட்ட நான் என்ன பேசினேனோ, என்ன ப்ரப்போசல் கொடுத்தேனோ, எவ்வளவு நிதி 1500 கோடி ரூபாய் எப்படி திரட்ட முடியும்னு நான் அவங்க கிட்ட ஆலோசனை சொன்னோன்னா அதெல்லாம் தான் நான் மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கேன். அவங்க 69% இடஒதுக்கீடு குறித்து அச்சப்படுறாங்க, அதனால நானே கடிதம் எழுதினேன் உங்களுக்கு அப்படிலாம் அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. இது வரைக்கும் ஏன் பேசல யாருமே? சார், நிதி ஒரு பிரச்சனையே இல்ல. மாநில அரசாங்கம் முழுமையாக எல்லா தொகையும் ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கு. ஏற்கனவே நாம அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வருஷத்துக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கி வருவோம். அவர்கள் சொல்வது அதிகபட்சமா எக்ஸ்ட்ரா ஒரு 70 கோடி தான். அதை ஒதுக்குவதற்கும் இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. ஆனா நாம இருக்கிற பிரச்சனை 69% இடஒதுக்கீட்டுல என்னன்னு எழுத்துப்பூர்வமாக நாம கேட்டிருக்கோம். ஆனா எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசாங்கம் நமக்கு இதுவரைக்கும் தகவல் அனுப்பல. ஆனா அவங்க வாய் மூலமா அதுல எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதோ சூரப்பாவனுடைய கருத்து. நேற்று அவர் அந்த கடிதத்தை படிச்சு காமிக்கிறாரு செய்தியாளர் சந்திப்புல. மத்திய அரசு இடஒதுக்கீட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு மனிதவள மேம்பாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி அனுப்பின கடிதத்தை அவர் படிச்சு காமிக்கிறாரு. தலைமைச் செயலாளர் அதை ஏத்துக்கிட்டாருன்னு அவர் சொல்றாரு. இது குறித்து யார் ஒரு துணைவேந்தர் அவருடைய தரப்பு அவருக்கு மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, உடனே அவர் செய்தியாளர் முன்பு பேசுறாரு, விளக்கம் கொடுக்கிறாரு, செய்தியாளர்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கிறாரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் எங்க போனாரு? உயர்கல்வித்துறை செயலாளர் எங்க போனாரு? 30 மணி நேரம் ஆச்சு சார், இது வரைக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் இதுல இல்லையே. மாநில அரசாங்கத்துக்கு இதுவரைக்கும் மத்திய மேம்பாட்டு வளத்துறை மூலம் நம்மளுக்கு நிச்சயமாக மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரப்பூர்வமான கடிதம் வரல. இதை பற்றி நான் உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நான் பேசிட்டு தான் இந்த விவாதத்துல கலந்திருக்கேன். நீங்க திரு சூரப்பா கிட்ட விளக்கம் கேட்டீங்களா?
நீங்க எப்படி வராத கடிதத்தை குறித்து எப்படி நீங்க செய்தியாளர் சந்திப்புல காமிச்சீங்க, எப்படி நீங்க செய்தியாளர் சந்திப்பை நடத்துனீங்க, எப்படி நீங்க வந்து அரசு மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சீங்க அப்படின்னா நீங்க ஏதாவது விளக்கம் கேட்டிருக்கீங்களா அது வரைக்கும்? அதாவது துணைவேந்தரை வந்து கவர்னர் நியமிச்சிட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அவர் துணைவேந்தர் எப்படி வேணாலும் செயல்படலாம் என்கின்ற நிலையில் தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. ஆனால் மாநில அரசாங்கத்தின் முழுமையாக பல்கலைக்கழகம் கட்டுப்பாட்டில் இருக்குது. இணைவேந்தராக இருக்கக்கூடிய நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கூட அவர் கலந்து ஆலோசிக்கல. அதுதான் இல்ல சார், அவர் டேட் வைஸ் சொல்றாரு. அவருடைய பேட்டி 40 நிமிடத்துல தேதி வாரியா நான் யாரை சந்திச்சேன், எத்தனை முறை சந்திச்சேன், என்னென்னலாம் அவங்க கிட்ட பேசினேன், எப்ப கடிதம் எழுதுனேன்னு எல்லாத்தையும் டேட் வாரியா அவர் சொல்றாரு. எல்லாமே ரெக்கார்டடு. எங்கேயுமே அவர் வந்து ஒரு இடத்துல கூட அவர் வந்து பிசுறு தட்டியே பேசல. அவர் தெளிவா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கிறாரு. அப்ப அதுக்கு ஒண்ணு அரசு தரப்புல மறுப்பு கொடுக்கணும், இல்ல நீங்க பேசுனது தவறுன்னு விளக்கம் கேட்கணும். அது புரியாம தானே இப்ப இது வரைக்கும் நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உயர்கல்வித்துறையில கேட்காம ஒரு தன்னிச்சையாக பல கருத்துக்களை பேசுறாங்கிறதுக்கு இதுக்கு ஒரு உதாரணம். மாநில அரசாங்கத்துக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை மூலமா இது வரைக்கும் எந்த கடிதமும் வராத நிலையில அவர் துணைவேந்தர் சொல்வதை வைத்துக் கொண்டு நாம எந்த நிலைப்பாடு முடிவும் எடுத்துவிட முடியாது என்பதுதான் தமிழக அரசுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுல உறுதியாக இருக்கிறோம். அதாவது நம்ம போராடி காலகாலமாக போராடி பெற்ற 69% இடஒதுக்கீட்டுக்கு இது வந்து ஒரு குந்தகம் வச்சிடுவோங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கு. ஏன்னா இது ஒட்டுமொத்தமா இந்த பல்கலைக்கழகம் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல போச்சுன்னா அவர்களுடைய கொடுக்கக்கூடிய 50% இடஒதுக்கீடு நிலைக்கு போயிடும். அதனாலதான் இந்த அச்சத்தின்படிதான் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திடம் ஒரு கருத்து கேட்டும்போது இதுவரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு கடிதம் வரையிலே ஒண்ணு. அரச மீறி துணைவேந்தர் செயல்படுறாரு, எங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்றீங்களா? எங்க கட்டுப்பாட்டின் கீழ் அவர் இல்ல, எங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுன்றீங்களா? அப்போ சார், அதாவது கவர்னர் நியமிக்கக்கூடியவர் துணைவேந்தர். அப்படி இருக்கும் போது அவர் துணைவேந்தர் ஏன் இப்படி ஒரு நிலைப்பாடு மாநில அரசாங்கத்தை கலந்தாலோசிக்காம எடுக்கிறார் என்பதே ஒரு நிச்சயமாக ஒரு வருத்தமான விஷயம் தான். இல்ல வருத்தமா இருக்குன்னு எப்படி நீங்க கடந்து போறீங்கன்னு புரியல. நீங்க எங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உயர் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதுல ஒன்னும் விருப்பம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. உயர் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னு இப்ப சொல்றீங்க. அப்புறம் ஏன் இரண்டாக பிரிப்பதற்கு ஒப்புதல் கொடுத்தீங்க? சட்டமன்றத்துல திமுக அதை எதிர்க்குது. ஆனா நீங்க ஒப்புதல் கொடுத்து அதற்கான ப்ரொபோசலை நீங்க ஆளுநருக்கு அனுப்புறீங்க. அது இன்னும் நிலுவையில் இருக்கு. உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு உயர் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதுல விருப்பம் இல்ல. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மாநில பல்கலைக்கழகமாகவே செயல்படுறதுலதான் உங்களுக்கு விருப்பம்னா பிரிக்கிறதுக்கே நீங்க ஒத்துருக்க வேண்டியது இல்லையே. அந்த முடிவிலையாவது நீங்க உறுதியா இருந்திருக்கலாம்ல. அதாவது 4ஆக பிரிப்பதற்கு ஒப்புதல் கொடுத்தா கூட அது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் மாநில அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. நீங்க முதல்ல ஒரு அதிகாரம் வந்து நம்ம அதை ஒரு நிர்வாக வசதிக்காக பிரிக்கணும் என்பது வேறு, ஐஓயு கொடுக்கணும் என்பதெல்லாம் வேறு. அதனால இந்த இடஒதுக்கீட்டுக்கு பாதகம் ஏற்பட்டா அதனுடைய பாதிப்பு யாருக்கு என்பது ஒரு கேள்விக்குறி. ஐஓயு கொடுக்கறதுனால நாம என்னதான் ஒரு பல்கலைக்கழகம் உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போனாலும் ஒரு வகையில் இடஒதுக்கீட்டுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா யாரை பாதிக்கும்? ஒரு கல்விக்கு ஒரு மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம், பல ஏழைகளினுடைய கல்வி கண்ணை திறந்த பல்கலைக்கழகம் இந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு பாதகம் விளைவிச்சிட்டா அதனுடைய பாதிப்பு பிற்காலத்தில் தமிழக மக்களுக்கும் தமிழக மாணவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பதனால்தான் இந்த விஷயத்துல ஒரு உறுதியோட இந்த மாநில அரசாங்கம் இருக்கிறத புரிஞ்சுக்கணும். திரு ஸ்ரீனிவாசன் பேசுவோம். நீங்க சொன்ன விஷயங்கள் குறித்து திரு ஸ்ரீனிவாசன் கேள்விகளா முன்வைக்கலாம். இடைவேளை எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடங்குது. திரு ஸ்ரீனிவாசன், தமிழக அரசை கலந்து ஆலோசிக்காம துணைவேந்தர் செயல்படுவது வருத்தம் அளிக்குது அப்படின்னு திரு ஜவஹர் அலி சொல்றாரு. திரு அருணன் ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டாரு. திரு ரவீந்திரனும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் அடிப்படையில் 69% அமலாவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு. ஜவஹருல்லா அவர்கள் சொல்வது எப்படின்னு தெரியல. ஏன்னா துணைவேந்தர் 6 முறை நான் சந்தித்தேன், இந்த குழுவெல்லாம் சந்தித்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் அதிகாரிகளோ உயர்கல்வித்துறை அமைச்சர்களோ அவர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் சொல்லவில்லை. அதனால் நான் அதை பற்றி அதிகம் கருத்து சொல்ல விரும்பவில்லை. இப்போ நான் ஒரு பத்திரிகை செய்தியை நான் இங்கே ஒரு நிமிடம் அரை நிமிடம் வாசிக்கிறேன்னா,
இது வந்து டிசம்பர் 18, 2019 நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் வந்த செய்தி. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்கிற, தி எக்ஸிஸ்டிங் பாலிசி ஆஃப் 69% ரிசர்வேஷன் வில் கண்டினியூ இன் தி அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ் எமினன்ஸ் which is to be bifurcated from the Anna University soon. The state government, through an order on Monday, said that the Ministry of MHRD had clarified the existing reservation policy will prevail. தமிழ்நாடு மாநில அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, எம்ஹெச்ஆர்டியில் எழுதி கேட்டு அவங்க ரிட்டனாக கொடுத்துருக்குறாங்க, இந்த 69% இடஒதுக்கீடு செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கு. Giving further clarification had stated that all has stated that all provisions of the State Act, including reservation policy, under which the Anna University was created, will continue to be applicable to it even after getting the status of IOB, the order noted. தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட ஆணையில் இது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் என்று ஆன பிறகும் கூட இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அதில் இன்க்ளூடிங் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு உட்பட அத்தனையும் பின்பற்றப்படும் என்று எம்ஹெச்ஆர்டி உத்தரவாதம் அளித்திருப்பதாக தமிழ்நாடு அரசாங்கம் அரசாணை குறிப்பிட்டிருக்கு. இது பத்திரிகையில செய்தி டிசம்பர் 18, 2019. இல்ல அது மாதிரி எந்த கடிதமும் வரலன்னு திரு ஜவஹர் அலி சொன்னார்ல. இப்போ பேசின எதிர்க்கட்சிகள் பேசின வாதமே தகர்ந்து போகுது. இல்ல ஜவஹர் அலி இப்ப சொன்னார் பத்திரிகை இது, இந்த பத்திரிகை செய்திக்கு எந்த மறுப்பும் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கவில்லை. இல்ல நம்ம ஆளும் கட்சியுடைய பிரதிநிதியா தான் நம்ம கட்சியின் செய்தி தொடர்பாளரை கூப்பிடுறோம். ஆளுங்கட்சியின் எம்ஹெச்ஆர்டி இங்க பாருங்க சார், நான் சொல்லி முடிச்சேன் சார். எம்ஹெச்ஆர்டி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தனது கிளாரிபிகேஷன் நோட்லையும் அதை தெளிவுபடுத்தி இருக்காங்கன்னு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. அது தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாக தமிழ்நாடு அரசாங்கம் பேசியிருக்கு சார். இப்ப இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் என்ன? மறுபடி வேணா இன்னொரு கிளாரிபிகேஷன் வேணா கேட்போம், அதை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அதற்கு முன்னால் இந்த சர்ச்சை எதற்கு? ஓகே திரு அருணன், உங்களோட நிறைவு கருத்து. அதாவது வரேன் ஜவஹர் அலி சார், அவர் வாசித்து காண்பிச்சாரு. முதல் விஷயம், நாடாளுமன்றம் இயற்றிய சட்டத்தின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு என்று அந்த உயர் அந்தஸ்து நிறுவனத்துக்கு என்று தெளிவா அதுல இருக்கு. அதை எப்படி மத்திய அமைச்சகத்தால் மீற முடியும் ஒரு லெட்டர் மூலமானு எனக்கு தெரியல, அல்லது அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்வதன் மூலமாக. இப்ப பத்திரிகை செய்தி என்று நண்பர் சீனிவாசன் ஒண்ணு சொல்றாரு, அது பற்றி ஜவஹர் அலி தான் சொல்லணும். ரெண்டாவது அம்சம், இன்னொரு மிக முக்கியமான விஷயம் விடுபட்டு போயிருக்கு. அடுத்து ஒரு எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியா இருந்துச்சு கான்ஸ்டிடியூஷன் வாசித்த போது. அது என்னன்னா, இந்த சிறப்பு அந்தஸ்து வந்துருச்சுன்னா அந்த மாணவர் சேர்க்கையில உள்ளூர் மாணவர்கள் 100 என்றால் வெளி மாணவர்கள் 130 பேராக இருக்க வேண்டும் என்று ஒரு சரத்து அதுல இருக்கு என்று அவர் வாசித்தார். 30% அடிஷனலா. அப்ப இது 100னா அது 130 தெளிவா, ஆக 50% மேல ஆயிடுது. அப்படி ஒண்ணு இருக்கு என்றால் அப்ப நம்முடைய மாணவர்களுடைய நிலைமை என்ன? ஆகவே எனக்கு வரக்கூடிய நிலைமை இதுதான் உண்மை என்றால் அந்த சிறப்பு அந்தஸ்து, அந்த கெசட், அந்த அறிவிப்பின்படி இதுதான் என்றால் நாம போகவே கூடாது. மாறாக அண்ணா பல்கலைக்கழகம் ஏற்கனவே சிறப்பா இருக்கு, மேலும் சிறப்பா இயங்கணும். அங்க பாருங்க, இப்ப ஊழியர்களுடைய பிரச்சனை இருக்குது. அங்கே ஒரு பகுதி ஊழியர்கள் இன்றைய தினம் போராடி கொண்டிருக்காங்க. அங்க ஒரு பகுதி ஆட்களுக்கு ஊழியர்களுக்கு 7வது அது பே கமிஷனுடைய பரிந்துரை கூட அமுலாகல என்று அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து மதிப்புக்குரிய துணைவேந்தர் அதையெல்லாம் கவனிக்கணும். இப்ப என்ன சிக்கல் பாருங்க, ஜவஹர் அலி சொல்வது ரொம்ப அதிர்ச்சிகரத்தக்க செய்தி. இப்ப உயர்கல்வி அமைச்சரை கலந்து பேசிக்கிட்டு தான் நான் கருத்தை சொல்றேன், அதை கவனிங்க. அப்படி என்றால் இந்த அரசுக்கு தெரியாமலே, மாநில அரசுக்கு தெரியாமலே ஒரு கடிதம் எழுதுறாரு. மாநில அரசு நிதி இல்லாமலே என்னால சமாளிக்க முடியும், ஆகவே நீங்க சிறப்பு அந்தஸ்து தாங்கங்கிறாரு. இவ்வளவு அதிகாரம் எப்படி துணைவேந்தருக்கு கிடைச்சது? அவருக்கு மேல இருக்கக்கூடிய இணைவேந்தருடைய நிலை என்ன என்பது எனக்கு புரியும். திரு ஜவஹர்லால் கேட்போம். திரு ரவீந்திரன், நீங்களும் சுருக்கமா. நான் திரு ஜவஹர்லால் இல்ல, அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அண்ணன் ஜவஹர் அலி பேசினதுக்கு அப்புறம் எங்க கழக தலைவர் கேட்டது சரியான கேள்வி. முதலமைச்சரிடமிருந்து போக வேண்டிய கடிதம் முதலமைச்சருடைய கன்சர்ன் இல்லாமலேயே இன்னொருவர் எழுதுகிறார் என்று சொன்னால் இவர் இன்னொரு முதல்வராக செயல்பட்டு இருக்கிறாரா என்று எங்கள் கழக தலைவர் கேட்ட கேள்வி. இன்னொன்று, அண்ணன் ஜவஹர் அலி அழகாக சொன்னார், சூரப்பா ஒரு வீரப்பாவை போல் செயல்பட்டு இருக்கிறார். வழக்கமாக எம்ஜிஆர் படத்திலே வீரப்பா வில்லன்தனம் பண்ணினால் உடனே எம்ஜிஆர் அடித்து வீழ்த்து விடுவார். எம்ஜிஆர் துவக்கிய அதிமுக ஆட்சியில் இந்த வீரப்பா என்கிற சூரப்பாவை
ஏன் இவர்கள் தட்டி கூட கேட்கவில்லை என்கிற எங்கள் கழக தலைவருடைய கேள்வி, அல்லது அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற கேள்வி, இது நியாயம்தான் என்பதை நான் தெளிவாக இங்கு எடுத்து வைக்கிறேன். அது மட்டுமல்ல, அண்ணன் சீனிவாசன் பேராசிரியர் அவர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்றைக்கும் நிலையானதல்ல, பத்திரிகை செய்திகள் நிலையானதல்ல. உங்களுடைய கெசட் என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்பது உங்களுக்கும் தெரியும். ஆனால் தயவு செய்து அண்ணன் சீனிவாசனிடம் நான் கேட்டுக்கொள்வது, ஒரு கல்வியாளராக நீங்கள் இதை போல கடந்து போவது எங்களுக்கு மனசை வருத்தம் அளிக்கிறது. தயவு செய்து நீங்கள் கொடுத்திருக்கிற கெசட்டையாவது குறைந்தபட்சம் பார்த்துவிட்டு உண்மை என்னவென்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நாங்கள் மனமகிழ்ச்சி அடைவோம். நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் திரு ரவீந்திரன். ஜவஹர்லால் என்ன கேட்டதை போல நேரம் இல்ல, நான் திரு ஜவஹர்லால் 69% அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூடாம இருக்கிறது. நிர்வாகத்துல இன்னொன்னு சார், அண்ணன் சீனிவாசன் சொன்னாரு பாருங்க, இது யூனிவர்சிட்டி இந்த இன்ஸ்டிடியூஷன் கவர்னன்ஸ்ல யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரோ சான்சலரோ கிடையாது. இட் இஸ் குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ். அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது இன்ஸ்டிடியூட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் நாட் தி யுனிவர்சிட்டி, ஒரு கம்பெனி மாதிரி குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். அந்த குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவானா? மத்திய அரசு தான் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணும். அப்போ முழுக்க முழுக்க இது மத்திய அரசு நிறுவனமாக மாறி போய்விடும் என்கிற குற்றச்சாட்டு. சரி, திரு ஜவஹர்லால் என்ன அடுத்ததா என்ன முடிவு எடுக்க போறீங்க? உங்களுடைய நிலைப்பாடு என்ன மாற போகுது? அதாவது அண்ணன் சீனிவாசன் அவர் ஒரு சிறந்த கல்வியாளர். ஆனா அவர் பத்திரிகையில செய்தியை வைத்துக் கொண்டு நாம எந்த முடிவுமே எடுக்க முடியாது என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். 69% இடஒதுக்கீட்டுக்கு அதுக்கு என்ன நிலை என்பது எழுத்துவபூர்வமாக கொடுங்கன்னு கடிதம் எழுதினதுக்கு இதுவரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் இன்று வரை கடிதம் எழுதவில்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதாவது மக்களுடைய வரி பணத்துலதான் பல்கலைக்கழகங்கள்லாம் உருவாக்குறோம். அதாவது முதல்வருக்கும் அரசுக்கும் தான் இந்த மக்களுடைய உணர்வுகள் புரியும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல திரு ஜவஹர்லால், அரச கேட்காம துணைவேந்தர் செயல்படுறாரு, வருத்தமா இருக்குன்னு மட்டும் சொல்லி கடக்க போறீங்களா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஆன்சர் அதுதான் வேணும். எங்களுக்கு வருத்தமா இருக்க துணைவேந்தர் இப்படி செயல்படுறதுன்னு கடக்க போறீங்களா? வேற ஏதாவது செய்ய போறீங்களா பாசிட்டிவா? ஏற்கனவே இது பற்றி ஒரு கொள்கை முடிவு எடுப்பதற்காக 5 அமைச்சர்கள் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்குது. சரி, அதற்கு மேற்கொண்டு ஆளுநர் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் சந்தித்து இது பற்றி விளக்கமாகவும் பேசுவார்கள். எந்த வகையிலும் தமிழகத்தினுடைய உரிமையோ, தமிழக மாணவர்களுடைய உரிமையோ, ஏழைகளுடைய உரிமையோ விட்டுக் கொடுக்காத ஒரு அரசாங்கம் அதிமுக. பார்க்கலாம். இதுக்கு பிறகாவது உயர்கல்வித்துறை அமைச்சரோ செயலாளரோ முதலமைச்சரோ இந்த விஷயத்துல ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நீங்களும் அரசு தரப்பு கிட்ட போய் இது குறித்தெல்லாம் எடுத்து சொல்வீங்க நம்புறோம். சுருக்கமா சார், ரொம்ப கடந்துட்டோம் சார் செய்திக்கு. சுருக்கமா சார். இல்ல, நான் இப்ப கடைசியில தான் வந்ததுனாலதான், அதாவது ஆளுநர் அவர்கள் நீங்க முழுமையாக மாநில அரசாங்கத்தை கலந்து ஆலோசிக்காம ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்து அவர் என்ன சொல்றாரு, மாநில அரசுக்கு கூடுதல் நிதி தராட்டினா கூட பரவாயில்ல, நாங்க இப்ப மாணவர்களிடம் கலெக்ஷன் பண்ணிக்கிறோம் சொல்றது. ஏழை மாணவர்கள் இங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் தீர்வு கிடைக்காது திரு ஜவஹர்லால். நிறைய பேசிட்டோம். ஆனா நீங்க பேச வேண்டிய இடம் வேற. நீங்க அங்க பேசுறதா அழுத்தம் கொடுக்கும், அங்க பேசுறதா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். நம்புறோம் நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு போவீங்கன்னு. பார்க்கலாம், அது அடுத்த கட்ட நகர்வுகள் பொறுத்து நம்ம மீண்டும் ஒரு அமர்வை கட்டமைச்சு நம்ம பேசுவோம். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. மக்கள் தங்களுடைய பங்களிப்பு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் லிம்ரா, ஸ்டடி MBBS இன் பிலிப்பைன்ஸ். நீங்களும் டாக்டர் ஆகலாம்.